அந்த தூதுவர் யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கார். இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பயணமானால் கருத்துரையிலும் அவர்கள் கரையை அண்டிய பிரதேசங்களில் நின்று அதை ஒரு ஆளில்லா விமானம் மூலம் படமும் எடுத்திருக்கணும். தங்களுடைய வருகைய கூட்டமைப்புக்கு ஒரு பலமான தலைமை இல்லை என்பதை காட்டும். கூட்டமைப்பின் தலைமைப்பீட வெற்றிடத்தை காட்டுகிறது. இருக்கிற தலைமை அந்த இஸ்லாமிய பாரம்பரியத்துக்காக வந்த ராஜபக்சர்கள் அந்த நட்பை மேலும் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்திருக்கிறார்கள் என்றுதான் உண்மை. இந்தியாவும் ஈழத்தமிழர்களை கையாள்வதற்கு தமிழகத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டியை, அந்த புவியியல் அருகாமையைத்தான் பயன்படுத்தி ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டது. எனவே ஈழத்தமிழர்களை அணுகுவது என்பது அந்த கடல் எல்லைகளையும் அந்த கடலையும் குறிவைத்து அணுகுவது தான். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. அண்மையில் சீனாவினுடைய தூதுவரினுடைய யாழ் விஜயத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் வெளிப்பட்டிருந்தது. ராஜதந்திர ரீதியில் இலங்கையில் சீனாவினுடைய ஆதிக்கம் இருக்கின்ற சூழ்நிலையில் யாழ் குடாநாட்டில் என்ன செய்தியை சீன தூதரகம் கூறுவதற்கு முற்படுகின்றது? இன்றிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரங்களை சீனா இலக்கு வைப்பதனுடைய நோக்கம் என்ன? பாரம்பரியம் மிக்க யாழ் நூலகம் நவீனமயப்படுத்துவதில் சீனாவினுடைய ஆர்வம் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவைகள் தொடர்பிலும் எதிர்கால அரசியலில் சீனாவினுடைய தன்மை எப்படி யாழ் குடாநாட்டில் எதிரொலிக்க இருக்கின்றன என்பது தொடர்பிலும் அறிந்து கொள்வதற்காக அரசியல் ஆய்வாளரும் தற்போது இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை புவிசார் அரசியலின் ஒப்பு நோக்கோடு பார்க்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் பலராலும் பேசப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கின்ற யாழ் குடாநாட்டிற்கான சீன தூதுவருடைய விஜயம் அரசியல் நோக்கின் அடிப்படையில் எப்படி உற்று நோக்கப்படுகிறது? அது அவர்கள் தமிழ் மக்களை நோக்கி நெருங்கி வருகிறார்கள் என்று தெரிகிறது. நெருங்கி வந்திருக்கிற காலகட்டத்தையும் நாங்கள் பார்க்கணும். உண்மையில அந்த தூதுவர் யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கார், இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பயணமானால் இந்த பெருந்தொற்று நோய் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது என்று. எனினும் இந்த திட்டம் இந்த வருகை நிகழ்ந்த காலகட்டத்தை பார்த்தோம் என்றால், முதலாவது இந்திய தமிழக மீனவர்களுக்கும் ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டு அது தொடர்பான சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இக்காலகட்டத்தில் மீனவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வடக்கில், அதாவது தமிழக மீனவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு தரப்புக்கு அவர்கள் நிவாரணம் வழங்குகிறார்கள். குறிப்பாக விலைகளோடு நிவாரண பொதி கொடுக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, இந்த 3 தீவுகளிலும் அவர்கள் உருவாக்க இருந்த அந்த மீள புதுப்பிக்கும் மின்சக்தி திட்டம் தொடர்பான சர்ச்சைகள். அதுல சீனாவிலிருந்து பின்வாங்கிட்டு ஒரு ட்விட்டர் பதிவு போன 1ஆம் தேதி, இந்த மாசம் 1ஆம் தேதி வெளிவந்தது. ஆனால் அதை அவர் மறுத்து இருக்கார், அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கார். அப்ப சீனா அதை தொடர்ந்து ஈடுபடலாம் என்று தெரிகிறது. அப்படி ஈடுபடுமாக இருந்தால் சீனா நெடுந்தீவுல அந்த மின்சக்தி திட்டத்தை தொடங்கினால் அது கிட்டத்தட்ட இந்தியாவின் தெற்கு மூலையில் இருந்து 50க்கும் குறையாத கிலோமீட்டர்கள் தொலைவில் சீன பிரசன்னத்தை குறிக்கும். அவர் இன்றைக்கு கச்சதீவுக்கு அருகில் இருக்கும் ஒரு மனத்திடலுக்கும் போயிருக்கிறார். ஸ்ரீலங்காவின் நேவியினுடைய பாதுகாப்பு வழிகாட்டுதலோட. கருத்துரையிலும் அவர்கள் கரையை அண்டிய பிரதேசங்கள்ல நின்று அதை ஒரு ஆளில்லா விமானம் மூலம் படமும் எடுத்திருக்கணும் தங்களுடைய வருகைய. அப்படி பார்க்க இரண்டாவதாக இந்த சீனா தீவுகளில் அந்த மீள புதுப்பிக்கும் எரிசக்தி திட்டத்துக்காக முதலீடு செய்யலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் சீன தூதுவர் வந்திருந்த காலகட்டத்திலேயே பாதுகாப்பு செயலர் தெரிவித்த ஒரு கருத்துப்படி அதை பற்றின இறுதி முடிவு எடுக்கல என்று தெரியுது. இது இரண்டாவது. மூன்றாவது, அதாவது தமிழ் மக்களின் கட்சிகளை பொறுத்தவரையிலும் அதுல ஒரு தொகுதி கட்சிகள் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தணும் என்றதை ஒரு கொழுக்கியாக பயன்படுத்தி இந்தியாவை இனப்பிரச்சினைக்குள் மீண்டும் தலையிட செய்ய முயற்சிக்கின்றன. இன்னொரு புறம் தமிழரசு கட்சியின் இன்னொரு தரப்பு மேற்கு நாடுகளுக்கூடாக
இந்தியாவை உள்ளுக்கு கொண்டு வரலாமா, மேற்கு நாடுகளையும் இந்தியாவையும் சேர்த்து கொண்டு வரலாமா என்று யோசிக்குது. இதுல வந்து டெலோ தலைமையிலான அந்த அணி முன்னெடுக்கிற அந்த முயற்சிகளை தமிழரசு கட்சி போன ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஏற்றுக்கொள்ளல. இப்ப கூட தமிழரசு கட்சி அதுக்கு ஒரு சரியான முடிவு சொல்லல. அடுத்த கட்டம் இந்த கிழமை இறுதியில தான் தெரிய வரும், நாளைக்கு நாளண்டைக்கு. அதே நேரம் இந்த காலப்பகுதிக்குள் சீன தூதரகம் கூட்டமைப்பை சந்திக்க விரும்பினது. அதுக்கு கூட்டமைப்பு என்ன பதில் சொன்னு தெரியாது. ஆனா அந்த சந்திப்பு நடக்கல. அதுக்கு பிறகு டெல்லி கூட்டமைப்பை வர கேட்டது. அதுக்கு தமிழரசு கட்சி என்ன பதில் சொன்னு தெரியாது. ஆனால் அதை ஒத்தி வச்சிருக்கு. இப்படி ஒரு பின்னணிக்கு இல்ல, சீனாவின் சீன தூதரகத்தின் அழைப்பையும் அவர்கள் கௌரவிக்கல, புதுடில்லியின் அழைப்பை தமிழரசு கட்சி கௌரவிக்கல என்றிருக்கிற ஒரு பின்னணிக்குள் தான் சீன தூதுவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்காரு. இந்த 3 விஷயங்களையும் தொகுத்து பார்க்க வேண்டும். ஒன்று நிவாரணம், அதுவும் இந்திய மீனவர்களால் பாதிக்கப்படும் தமிழ் மீனவர்களுக்கு நிவாரணம். 2 இந்த 3 தீவுகளிலும் மீள புதுப்பிக்கும் மின்சக்தி திட்டம் தொடர்பான சர்ச்சைகளின் மத்தியில வந்து இந்த தீவு திரள்களுக்கு அவர் போரார் என்றது. முன்னமும் இந்த சீன தூதுவர் மெல்நேர்ல வந்திருந்த பொழுது நேவியோட சேர்ந்து அந்த அனைத்துலக கடலிலே வர போனவர். அவர் அப்படி ஒரு வளமையை கொண்டிருக்கிறார். அவர் வந்தால் பெருமளவுக்கு இலங்கை அரச படைகளால் அவரை சுற்றி நிக்கினம். தவிர இந்த சீன தூதுக்குழு வரைக்கும் ஒரு முக்கியமான வேறுபாட்டை நாங்கள் காணலாம். இதுக்கு மேற்கத்திய நாடுகளின் தூதுக்குழுக்கள் வந்ததுகள் என்றா பெரும்பாலும் சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்திப்பார்கள் அல்லது மத தலைவர்களை சந்திப்பார்கள், 2 பேரையும் ஒன்றாகவும் சந்திப்பார்கள். ஆனால் சீன தூதுக்குழு இதுவரையிலும் சிவில் சமூக பிரதிநிதிகள் யாரையும் சந்திக்கல. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு ஊடகத்தின் பிரதிநிதிகள் சிலரை சந்தித்திருக்கிறது. இதுக்கு மங்கால பொதுவாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட ஊடகக்காரர்களை சந்திக்கல. அவர்களை கண்டு விசேஷ சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்படல. அவர்கள் ஆங்காங்கே அந்த இவர்கள் போர் இடங்கள்ல நின்று கேள்வி கேட்டதுதான். இப்படி பார்த்தால் துவக்கப்பட்ட காட்சி இந்த தூதரக அதிகாரிகள் தூதுவர் தலைமையிலான குழு வடக்குக்கு வருகை தந்த காலகட்டம் எது என்று பார்த்தால், முதலாவது தமிழக ஈழ மீனவர்கள் முரண்பாடு, 2 இந்த மீள புதுப்பிக்கும் எரிசக்தி திட்டம் தொடர்பான சர்ச்சை, 3 கூட்டமைப்பு சீன தூதரகத்தின் அழைப்பை ஏற்கல, தமிழரசு கட்சி இந்தியாவின் அழைப்பை ஒத்தி வச்சிருக்கு என்ற ஒரு பின்னணிக்குள்ள தான் அவர் வந்திருக்கார். நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்களோடு கச்சைதீவினை அவர் சென்று பார்வையிட்டிருக்கின்றார். பருத்தித்துறை பகுதியினையும் பார்வையிட்டிருக்கின்றார். பருத்தித்துறையிலிருந்து இந்தியா எத்தனை மைல்கள் தூரத்தில் இருக்கின்றது என்கின்ற தகவலையும் கேட்டறிந்திருக்கின்றார். அண்மையிலே பருத்தித்துறை மீனவர்கள் இந்திய மீனவர்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்திய மீனவர்களால் பாதிக்கப்பட்ட ஈழத்து மீனவர்களுக்கு நிவாரண உதவிகளும் வழங்குவதாக அவர் உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். அப்படி மேலதிகமான தகவல்களும் அவர் இன்னும் அதிகமான உதவிகளும் வழங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது. அப்படி என்றால் இன்று அந்த போராட்டத்தினுடைய விளைவு சீனாவினுடைய தரையிறக்கமாக பார்க்கலாம். நாங்கள் 2ஐயும் முடிச்சு போடணும் என்ற அவசியம் இல்லை. அந்த போராட்டத்துக்கு காரணமே கூட்டமைப்புக்கு இருக்கிற குளறுபடிதான். கூட்டமைப்புகளை யார் பெறுது, நான் பெருசா நீ பெருசா என்று ஒருத்தர் மற்றவரை மேவியோடு ஒரு நிலைமை இருக்கு. இது துயரம் என்னென்றால் மீனவர்கள் விவகாரம் மட்டுமல்ல, வெளியுறவு அணுகுமுறைகளிலும் இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே பல வேறு ஓட்டங்கள். இது தமிழ் மக்களுக்கு ஒரு பலமான தலைமை இல்லை என்றதை மட்டுமல்ல, கூட்டமைப்புக்கு ஒரு பலமான தலைமை இல்லை என்றதையும் காட்டுது. கூட்டமைப்பின் தலைமைப்பீட வெற்றிடத்தை காட்டுகிறது. இருக்கிற தலைமை பெருமளவுக்கு செயலிழந்து போயிட்டு என்றதையும் காட்டுது. வெவ்வேறு ஓட்டங்கள் ஒரே கூட்டுக்குள்ள. அதை நாங்கள் கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணணும் என்ற அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இவர்கள் போராடினதால சீனா வரையில. சீனாவுக்கு நீண்ட கால இலக்குகள் இருக்கும். சீனா ஒரு பேரரசு. அப்ப அது வந்து இந்த குட்டி குட்டி சம்பவங்களோட எல்லாம் அதை யோசிச்சு வரும் என்று நான் நினைக்கல. அது ஆனால் இப்ப வந்த காலகட்டத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றாலும் கூட ஒரு பேரரசு திட்டமிடிக்க நீண்ட கால நோக்கி திட்டமிடும். எனவே அவர்கள் என்ன பார்க்கணும் என்னென்றால், அந்த சீனாவுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான கனெக்டிவிட்டி இணைப்பு என்று பார்த்தீங்க என்றால் அது பெருமளவுக்கு வீக்காகத்தான் இருக்கு. சீன கம்யூனிஸ்ட் கட்சி வேலை செய்த காலங்கள்ல மிக பலமான சீன கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இந்த சீன கம்யூனிஸ்ட் தலைவர்களில் பலர் ஈழ விடுதலை இயக்கங்களில் இணைந்தும் செயற்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கலாநிதி சண்முகதாஸ் போன்றவர்கள் இதுல குறிப்பிடத்தக்கவர்கள்.
அவர்கள் ஈழப்போர் குறித்தும் ஈழப்போராட்டம் குறித்தும் சொன்ன தகவல்கள் பல இன்றைக்கு மேற்கோள் காட்டப்படுகின்றன. பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்கு, சீன கம்யூனிஸ்ட் பாரம்பரியத்துல வந்தவர்கள் எப்பொழுதுமே அந்த இயக்கங்கள்ல முன் சென்று ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பார்கள் என்று ஒப்பிட்ட, அதாவது மாஸ்கோ பாரம்பரியத்தில் வந்தவர்களோடு ஒப்பிடிக்க சீன பாரம்பரியத்தில் வந்தவர்கள் துணிந்து முன் வருவார்கள். இயக்கங்களில நல்ல முக்கிய நிலைகளுக்கும் அவர்கள் போயிருக்கிறார்கள் வெவ்வேறு ஆயுத போராட்ட இயக்கங்களில். இந்த ஒரு விதம், அதாவது கோட்பாட்டு ரீதியாகத்தான் சீனாவுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில ஒப்பீட்டளவில் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது. இதுக்கு மங்கால பண்பாட்டு ரீதியாக எந்த கனெக்டிவிட்டியும் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, இப்ப தமிழகம் போல ஒரு பலமான தமிழ் சமூகம் சீனாவில இல்லை, ஒரு குட்டி சமூகம் தான் இருக்கு. மூன்றாவது, சீனா நீண்ட காலமாகவே இலங்கையின் பாரம்பரிய கட்சிகளில் உண்டான SLP-யின் நட்பு நாடு. அப்படி பார்க்கல அந்த SLP பாரம்பரியத்துக்கால வந்த ராஜபக்சர்கள் அந்த நட்பை மேலும் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்திருக்கிறார்கள் என்றுதான் உண்மை. இதுக்குள்ளால அவர்களுக்கு தான் சீனாவோட கனெக்டிவிட்டி கூட என்று பார்க்கலாம். இதுக்கு மங்கால வேற எந்த விதத்துல தமிழ் மக்களுக்கும் சீனாவுக்கும் இடையில நெருக்கம் இருக்குன்னு பார்த்தால், அப்ப தமிழகத்தோடையும் இந்தியாவோடையும் இருக்கக்கூடிய நெருக்கங்களை விட குறைந்தளவு நெருக்கம் தான் தமிழ் மக்களுக்கு சீனாவோட இருக்கு. அப்ப சீனா இப்ப திருப்பி ஒரு புது பிணைப்பை ஏற்படுத்தலாமான்னு யோசிக்கிறதோ தெரியல. இதுல சீனாவுக்கு வெவ்வேறு ராஜதந்திர இலக்குகள் இருக்க முடியும். ஏனென்றால் 2017ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கை முழுவதிலும் இருந்து 10 தமிழ் ஊடகவியலாளர்களை கொழும்பில் உள்ள சீன தூதரகம் சீனாவுக்கு அழைத்து சென்றது. இந்த பயணத்தின் போது ஒரு கட்டத்தில் இந்த ஊடகவியலாளர்கள் மத்தியில் உரையாற்றிய ஒரு சீன பிரதிநிதி, ஒரு சீன பிரதானி, அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். என்னென்றால், இறுதிக்கட்ட போரில் எல்லா நாடுகளுமே அரசாங்கத்துக்கு உதவின, நாங்களும் உதவினாங்கள், இந்தியாவும் உதவினது. ஆனால் 2009க்கு பின்னுக்கு தமிழ் மக்கள் இந்தியாவை நோக்கி போகிற அளவுக்கு எங்களை நோக்கி வரையில. ஆனா எல்லாருமா தான் உதவினாங்க. ஆனா தமிழ் மக்கள் இந்தியாவை நோக்கி போகிறார்கள், எங்களை நோக்கி வரையலை என்று சொல்லியிருக்கார். அவரோட சொல்வதில் ஒரு உண்மை இருக்கு. அதாவது இந்தியா இறுதிக்கட்ட போரில் அரசாங்கத்துக்கு உதவினது என்று தெரிஞ்ச பிறகும் தமிழ் மக்கள் இந்தியாவை நோக்கி தான் போயினோம். அதுக்கு காரணம் தமிழகம் இருக்கும் வரையிலும் தமிழ் மக்கள் தமிழகத்தை தாண்டி சீனா போன்ற ஒரு சக்தியிடம் போற வாய்ப்பு சில குறைவா இருக்கு. ஆனா இத்தனைக்கும் தமிழகத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இன ரீதியிலான, மொழி ரீதியிலான, பண்பாட்டு ரீதியிலான அந்த கனெக்டிவிட்டியை பார்த்தால், இதனால ஈழத்தமிழர்கள் அடைந்த நன்மைகள் என்ன என்று கேட்டால், ஆயுத போராட்ட காலகட்டத்தில் தமிழகம் ஒரு பிண்டலமாக இருந்திருக்கு. ஆனா பிறகு தமிழகத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலான அந்த பிணைப்புகள் அற தொடங்கிட்டு, குறிப்பாக இந்த மீனவர்கள் விஷயத்துல இந்த பிணைப்பை அறுக்கணும் என்று நினைக்கிற சக்திகள் மிக தீவிரமாக இயங்குது. அதை விட குறிப்பாக இந்த பேருக்கு வந்திருக்கிற இந்த இடத்தில் தான் முக்கியமான இன்னும் ஒரு வினா இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த இடத்தில் தான் ஈழத்தமிழர்களுக்கும் தமிழகத்துக்குமான உறவை அறுக்க நினைக்கின்ற ஒரு கருத்து நீங்கள் முன்வைக்கின்றீர்கள். அந்த உறவை அறுக்க நினைப்பவர்கள் யார்? அதனால் அவர்கள் அனுபவிக்க போகின்ற அனுகூலங்கள் என்ன? நான் சொல்லி முடிச்சு போட்டு அடுத்த கட்டத்துக்கு வர்றேன். அப்ப என்னென்றால், அந்த 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 கனெக்டிவிட்டியை அறுக்கக்கூடிய விதத்தில் பல சக்திகள் இயங்குகின்றன. அதுல இப்ப குறிப்பாக இப்ப அண்மை காலங்கள்ல இந்த கிளப் ஹவுஸ், ட்விட்டர் ஸ்பேஸ் இதுகளில் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், புலம்பெயர்ந்த தமிழ் பகுதியின் ஒரு பகுதியினர் கருணாநிதிக்கு எதிராகவும் அவர் சார்ந்த அணிகளுக்கு எதிராகவும் வைக்கிற குற்றச்சாட்டுகள் அல்லது அவதூறுகள், இதுக்கு எதிராக அந்த தரப்பு ஈழ போராட்டத்தின் மீது வைக்கிற அவதூறுகள், சீமானின் ஆதரவாளர்கள் எதிரிகள், இப்படி பார்த்து ஒரு வகையில ஈழத்தமிழர்களுக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான அந்த பாரம்பரிய பிணைப்பை அறுக்கும் சக்திகள் தீவிரமாக தெரிந்தோ தெரியாமலோ செயற்படுவது தெரிகிறது. இந்த பின்னணிக்குள் தான் அந்த மீனவர்கள் விஷயத்தையும் நாங்கள் அணுக வேண்டியிருந்தது. மீனவர்கள் விஷயத்திலையும் கூட அப்படி பல சக்திகள் இயங்குவதாக தெரியுது. இதுல என்ன பிரச்சனை என்றால், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலும் தமிழகம்தான் அவர்களுக்கு இந்தியாவுக்கான வாசல். இந்தியாவும் ஈழத்தமிழர்களை கையாள்வதற்கு தமிழகத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டியை, அந்த புவியியல் அருகாமையைத்தான் பயன்படுத்தி ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டது. ஆனால் தமிழகத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பின் பலனை இந்தியா அனுபவிச்ச அளவுக்கு ஈழத்தமிழர்கள் அனுபவித்தார்கள் என்ற கேள்வி இருக்கு. குறிப்பாக ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னரான நிலைமைகளை தொகுத்து பார்ப்போமாக இருந்தால், இந்த பிணைப்பை அறுக்கிற சக்திகள் மேலும் தீவிரமாக செயற்படுது. தவிர இரண்டு தரப்பும் தங்களை அறிந்தோ அறியாமலோ அதற்கு சேவகம் செய்தும் இருக்குது. இந்த பின்னணிக்குள்ள தான்
இப்பொழுது மீனவர்கள் விவகாரத்தில் ஒரு நிவாரணம் கொடுப்பவராக சீனா வருவதும் கூட அந்த கனெக்டிவிட்டியை அறுக்க முற்படுகிற சக்திகளுக்கு சேவகம் செய்யும் ஒரு வேலைதான். இது விடயத்தில் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள், செயற்பாட்டாளர்கள் ஒரு சரியான ஒரு தீர்க்க தரிசனமுடைய திட்டத்தை வகுத்து தமிழகத்தை அணுகும் ஒரு செயற்பாட்டுக்கு இன்னும் போகலை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வெற்றிடத்தில் தொடர்ந்தும் ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் இடையிலான அந்த பிணைப்பை அறுக்கும் சக்திகள் தீவிரமாக இயங்குகின்றன. அறுக்க வேண்டும் நினைக்கிறேன் என்றால் ஈழத்தமிழருக்கு 2 பின்தளம் இருக்கு. ஒன்று தமிழகம், மற்றது புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம். புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் நிதி ரீதியாக பலமுடையது, ஆனால் அது தூரத்தில் இருக்கு. கிட்ட இருக்கிறது தமிழகம் தான். அப்ப கிட்ட இருக்கிற தமிழகம் தான் அந்தரமாவத்துக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணும். ரெண்டுபாக கேட்க இந்த ஈழத்தமிழர்களின் 2 சிறகுகள் என்று வர்ணிக்கத்தக்க இந்த 2 பின்தளங்களில் ஒன்றை ஈழத்தமிழர்களோடு அதுக்கு இருக்கிற உறவை அறுத்து விட்டா ஈழத்தமிழர்களை அவருடைய புவிசார் அரசியல் களத்தில் பலவீனப்படுத்த முடியும். எனவே ஈழத்தமிழர்களை அவருடைய புவிசார் அரசியல் களத்தில் பலவீனப்படுத்தணும் என்று திட்டமிட்டு செயற்படுகிற சக்திகள் அதை அறுப்பதற்கு வேலை செய்யும். அப்படி பார்க்க சீன தூதரகம் இந்த நிவாரணத்தை கொண்டு வந்ததில் கூட நாங்கள் அப்படி ஒரு வியாக்கியானத்துக்கு போக முடியும். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சீன தூதுவருடைய ராமர் பாலத்தை நோக்கிய பயணத்தினுடைய செய்திகள் கூட வெளியாகியிருக்கிறது. 17 கடல் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் 20 நிமிடங்கள் தரித்திருந்து அந்த பகுதியை அவர் சுற்றி பார்த்திருக்கின்றார். ராமர் பாலத்தை அவர் பார்ப்பதற்கான நோக்கம் என்ன? நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவருடைய பயணங்களில் கடல் பயணங்களும் முக்கியத்துவம் பெற்றாலும் இப்பயணத்தில் கடலினை அவர் அதிகமாக விரும்பி இருக்கின்றார். அது சீனாவின் அடுத்த நகர்வுக்கான என்ன திட்டமாக இருக்கின்றது? இந்த பயணத்தில் மட்டுமில்லை, நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி போன முறை வரைக்கும் மன்னாரில் போய் இலங்கை கடற்படையினுடைய கப்பலில் ஏறி இன்டர்நேஷனல் பார்டர் மட்டும் போயிட்டு வந்தவர். இந்த முறை இன்னும் கொஞ்சம் கூட போயிருக்கிறார். அவர்கள் வடக்குக்கு விஜயம் செய்வது என்று சொன்னால் பாக்கு நீர் இணையம் சேர்த்துத்தான் கருதுகிறார்கள். அவர்கள் பாக்கு நீர் இணைக்கு போகிறார்கள். பாக்கு நீர் இணை வங்கக்கடல், குறிப்பாக பாக்கு நீர் இணையில் அதிகம் மெனக்கெடுக்கிறார்கள். இன்றைக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், முன்னுக்கு சர்ச்சைக்குரியதாக வந்த அந்த அரியால கிழக்கு கடலட்ட அண்ணன் அது வெறும் சீன முதலீடாகத்தான் கருதப்பட்டது. ஆனால் அவர் இன்றைக்கு அதுக்கு விஜயம் செய்திருக்கிறார் என்பதுக்குள்ளேயும் ஒரு செய்தி இருக்கு. இப்படி பார்த்தால் சிலது அவருடைய விஜயத்தில் தற்செயலாக நிகழ்ந்தவற்றை நாங்கள் கூட்டு யோசிக்கிறோம் என்றும் சிலர் சொல்லக்கூடும். ஆனா பிரச்சனை என்னென்றால் சீனா ஒரு பேரரசு, அதனுடைய பட்டியும் பாதையும் என்கிற அந்த வியூகத்தின் ஒரு பங்காளியாக ராஜபக்சக்களை இணைச்சு கொண்டிருக்கு. இந்த பின்னணிக்குள் அதுக்கு நீண்ட கால நோக்கில் இலக்குகள் இருக்க முடியும். எனவே ஒன்று முக்கியம் என்னவென்றால் ஈழத்தமிழர்களுடைய விசேஷமான தகமைகளில் ஒன்று மிக நீண்ட கடல் எல்லையை பெற்ற மக்கள். இலங்கை தீவில் மிக நீண்ட கடல் எல்லையை பெற்ற மக்கள். எனவே ஈழத்தமிழர்களை அணுகுவது என்பது அந்த கடல் எல்லைகளையும் அந்த கடலையும் குறிவைத்து அணுகுவது தான். ஆனா நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி இதுல இந்த லேண்டில இருக்கக்கூடிய மக்களின் ஆதரவு இன்றி அந்த கடலை அனுபவிப்பதோ ஆள்வதோ கடினம். அப்படி அந்த கடலை ஆள்வது அல்லது அந்த கடலை கையாள்வது என்பது அப்படி என்றால் முழுக்க முழுக்க இலங்கை அரசாங்கத்தோடு நின்றுதான் செய்யலாம். சீனா இன்று வரையிலும் அப்படித்தான் செய்திருக்கு. சீனாவோட வந்தது, சீனாவுக்கு பாதுகாப்பு வழங்கின, சீனாவை கடலுக்கு கொண்டு போனது எல்லாமே இலங்கை அரச படைகள் தான் என்று பார்த்தால் அந்த கடலுக்குரிய மக்கள், அந்த கடலுக்குரிய மக்களின் இதயத்தில் சீனா இல்லை. ஆனால் அந்த கடலில் சீனா இறங்குது. ஆரோட சேர்ந்து இறங்குது என்று சொன்னால் அரசாங்க துருப்புகளோட சேர்ந்து போகுது. இதுக்குள்ள ஒரு செய்தி இருக்கு. ஈழத்தமிழர்களின் விசேஷமான தகமை அல்லது அம்சம் நீண்ட கடல் எல்லைகளை கொண்ட மக்கள். அந்த கடலை சீனா குறிப்பாக்குது என்று தெரியுது. ஒரு சீனா ஒரு பேரரசு, அது அப்படித்தான் செய்யும். அதுக்கு நீண்ட கால இலக்குகள் இருக்கும். பட்டியும் பாதையும் திட்டத்தில் இலங்கை தீவை ஒரு பங்காளியாக கொண்டிருக்கும் நாடு என்ற அடிப்படையில் அது அப்படித்தான் சிந்திக்கும், அப்படித்தான் செய்யும். வெளியுறவு கொள்கை தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஈழத்தமிழர்களுடைய வெளியுறவு கொள்கை பலமான தமிழ் தேசிய தலைமை இல்லாததனுடைய வெளிப்பாடு சிதறிய அளவில் இருப்பதா? நீங்கள் குறிப்பிட்ட இந்த வெளிநாடு, அதாவது சர்வதேசத்தின் ஊடாக ஒரு தீர்வினை நாங்கள் பெற முடியும், நாங்கள் 13 அல்லது இந்தியாவினுடைய திட்டங்களுக்குள் செல்லவில்லை, தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்து அண்மை காலமாக தமிழ் தேசிய பரப்பில் வலுவடைகின்றது. அப்படி என்றால் இந்த மேற்குலகத்தோடு 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நல்லாட்சியை ஏற்படுத்தியவர்களே இந்த கருத்தை இன்று முன்வைக்கின்றார்கள். அந்த சூழ்நிலை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு? இல்ல, நீங்க சொல்ற அந்த கருத்தை யார் முன்வைக்கணும்? சர்வதேசத்தை கையாள கூடாது, எல்லாரும் வைக்கணும் தானே? அப்படி ஒருத்தரும் வச்சதா தெரியலையே.
இப்ப ஈழத்தமிழ் பரப்பில் 3 விதமான போக்குகள் இப்ப இருக்கு. ஒன்று 13 முழுமையை அமல்படுத்துகின்ற ஒரு போக்கு, இன்னொன்று மேற்கினூடாக இந்தியாவை அணுகும் போக்கு, மூன்றாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. இந்த கட்சி தான் புவிசார் அரசியலை குறித்து அதிகம் புத்திபூர்வமாக கருத்த ஒரு கட்சி. ஆனால் இந்த 2 போக்குகளையும் ஈடுபடாமல் தனியே நிற்கிறது. தவிர அது தனக்கென்று ஒரு ராஜதந்திர வழிமுறையை கொண்டிருக்குதா என்று பார்த்தால் அப்படி எதுவும் செய்ததாக தெரியல. அது இந்த 2க்குள்ளேயும் ஈடுபடாமல் தெரிஞ்சு நிற்குது ஒன்றுதான். அப்படி பார்க்க 3 போக்கு இருக்கு. இந்த 3 போக்குமே அனைத்துலக தரப்பை கையாளணும், பிராந்தியத்தை கையாளணும் என்ற கொள்கையுடையதான் தெரியுது. இதுல யாருமே இந்த நாட்டுக்கு உள்நாட்டுக்குள் தான் ஒரு தீர்வு இருக்கு என்று கூறுவதாக தெரியல. ஆனால் சம்பந்தரிடம் ஒரு நம்பிக்கை இருப்பதாக அவதானிக்கப்பட்டிருக்கு. அதாவது நெல்லாட்சி காலத்தில் நாங்கள் இந்தியாவை இதுக்குள்ள கொண்டு வந்தால் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதிகள் அச்சமடைவார்கள், சீண்டப்படுவார்கள். எனவே ஒரு தீர்வு வேணும் என்று சொன்னால் அது ஒரு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தீர்வாக இருப்பது, அதுவும் வெளிநாடுகளின் அழுத்தமின்றி இருப்பது நல்லது என்ற ஒரு நம்பிக்கை அவரிடம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதும் அவர் அப்படி நம்புகிறாரோ எனக்கு தெரியாது. இப்பொழுதும் அவர் அப்படி நம்பித்தான் அவர் இந்த 2 தரப்புகளுடைய 2 தூதரகங்களுடைய அழைப்பையும் அவ்வாறு கையாண்டாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன நம்புகிறார் என்றதுக்கு மங்கால ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையும் அவர்களுடைய புவிசார் அமைவிடம்தான் அவர்களுடைய பலமும் அவருடைய துயரத்துக்கு காரணம். எனவே இந்த புவிசார் அமைவிடத்தை நோக்கி வெளிச்சக்திகள் வரும் பொழுது அவற்றை வெற்றிகரமாக கையாள வேண்டியதுதான் ஈழத்தமிழர்களுடைய புவிசார் அரசியலாக இருக்க முடியும். இன்றைக்கு ஈழத்தமிழர்களை பார்த்தீங்கன்னா களத்துல நாங்கள் மிகவும் பலங்குன்றி காணப்படுகிறோம். இன்றைக்கு நாங்கள் 3ஆக உடைஞ்சிருக்கிறோம் களத்துல. அதுலயும் கூட ஒரு பகுதி எண்ணிலங்கை மைய கட்சிகளிடம் இருக்கு, 4ஆவதா இருக்கு என்று பார்த்தால் எங்களிடம் இருப்பதெல்லாம் தேர்தல் மைய கட்சிகள் தான். எங்கள்கிட்ட ஒரு மக்கள் இயக்கம் கிடையாது. நிலம் தொடர்ந்து பறிபோகுது. அது மட்டுமில்லை, சனத்தொகையும் குறையுது. எப்படி என்று சொன்னால் பிள்ளைப்பேறு வீதம் குறைஞ்சிட்டு, தாயகத்திலும் புலம்பெயர்ந்த தரப்பிலும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல இத்தனை பிள்ளைகள் என்று. ஒரு காலம் 5-4 பிள்ளைகள் இருந்தது ஒரு குடும்பத்துல, இன்றைக்கு 2 1 வந்துட்டு. நிலமும் சிறுக்குது, சனமும் சிறுக்குது. நாங்கள் தொடர்ந்து நீத்து கொண்டு போறோம். ஒரு பக்கம் இனப்படுகொலையில் தப்பிய மக்கள் நாங்கள், அங்கேயே ஒரு 3 லட்சத்துக்கிட்ட போயிட்டு, அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேல புலம்பெயர்ந்துட்டு, அடுத்தது இப்பவும் வம்சவிருத்தி செய்யக்கூடிய பெண்கள் மணப்பெண்களாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பிள்ளைப்பேறு விகிதம் கணிசமா குறைஞ்சிட்டு 1-2 பிள்ளைகள். இன்னொரு பக்கம் நிலம் திணைக்களங்களுக்குள்ளால ஆக்கிரமிக்கப்படுகிறது. இப்படி பார்த்தால் நிலமும் சிறுக்குது, சனமும் சிறுக்குது, சனம் இடம்பெயருது, புலம்பெயருது என்று பார்த்தால் நாங்கள் சரியா பலவீனப்பட்டு கொண்டு போறோம். எங்களோட பேரம் சரியா விழுகுது. இப்படி பலவீனப்பட்டு கொண்டு போகும் ஒரு பின்னணிக்குள் தான் அந்த பழைய 13 திருப்பி கொண்டு அதை அமுல்படுத்துவோம் என்ற கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்படும் ஒரு நிலைமை வர பார்க்குது. அப்ப நாங்கள் முதல்ல எங்கிட்ட பலம் எதென்றே தெரிய, நாங்கள் பலவீனப்பட்டு போகிறோம் என்பது இந்த கட்சிகள் உணர்ந்திருக்கும் எனக்கு தெரியல. இப்படி தனித்தனி ஓட்டம் போடும் கட்சிகள் நாங்கள் பலவீனம் அடைந்து இருக்கிறோம் என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியல. ஆனா பெரிய நாங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறோம். எங்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பேர வாய்ப்புகளை கையாண்டு அதன் மூலம் எங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தினால் தான் நாங்கள் பெறக்கூடிய ஒரு தீர்வின் பருமனை அதிகப்படுத்தலாம். இல்லை என்றால் தீர்வின் முதல் தீர்வு பெருமாண்டதே பிரச்சனை. அப்படி வந்தாலும் கூட தீர்வின் பருமன் சிறுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் இங்கே சுட்டி காட்டுவோம். கடந்த 12 ஆண்டுகளாக வந்த ஜெனிவா தீர்மானங்களை நீங்கள் தொகுத்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த விட கிடைக்கும். கூடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சீனாவினுடைய ஆதிக்கம் ஈழத்தமிழர்களிடம் இருக்கக்கூடிய இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி பயணிக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் மிகவும் விரிவாக எமது செவிகளில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.